பெருமாள் சொல்றாங்க, ஆயர் குலத்தில் நீ வந்து பிறந்ததுனால எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? எங்களுக்கு அறிவு ஏதும் இல்லை, நாங்கள் எதுவும் சூட்சுமமாக நினைக்க மாட்டோம், வெள்ளந்தியாக இருப்போம். அறிவொன்றும் இல்லாதாய் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களை நீங்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் கண்ணன் குலம் என்று பெருமையாக சொல்வோம். ஆதலால் எங்கள் குலத்தில் பிறந்தீரே என்று சொல்லி பெருமாளை போற்றி பாடுகிறார்கள் அந்த ஆயர். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தாம் உந்தன்னோடு உறவு, உந்தன்னோடு உறவு உறவேல் நமக்கு இங்கு அங்கு எங்கும் ஒழிக்க ஒழியாது. உன்னோடு ஏற்பட்ட இந்த பந்தம், பக்தி பந்தம் இருக்கிறதே, இது எந்த காலத்திலும் எங்களை விடாது. எல்லா பிறவிகளும் தொடர்ந்து வரும், முக்தி அடைகின்ற வரை, வைகுந்தம் அடைகின்ற வரை இது தொடர்ந்து வரும். உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினா அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே. கோவிந்தா நாராயணா மாதவா யாதவா மதுசூதனா, சில நேரத்தில் செல்லமா அடே கண்ணா என்று கூட அழைப்பேன். சிறுபேரழைத்தனவும் மேன்மை பொருந்திய திரு மாண்புமிகு எல்லாம் போட்டு அழைக்க மாட்டேன், கோவிந்தா என்று அழைப்பேன். நீ முற்றும் பரம்பொருள் வேத நாயகன் இருந்தால் கூட உன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே, கோபம் கொள்ளாதே எங்கள் மீது. இறைவா நீ தாராய் பறையே. பறை என்றால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, மோட்சமும் இருக்கு. இறைவா நீ தாராய் பறையேல் ஓர் கரவைகள் பில் சென்று காணம் சேர்ந்துவோம். அறிவொன்றும் இல்லாத